மகனே, என செல்ல மகளே, இன்று ஒரு முக்கியமான சத்தியத்தை உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன். உன நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை ஜீவனையும் மரணத்தையும் உருவாக்கும் வல்லமையை கொண்டவை. எப்படி என்று கேட்கிறாயா? நான் ஒரு வசனத்தை உனக்குச் சொல்கிறேன். கவனமாக கேள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை போன்றது. அந்த விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டாலும் முள் நிலத்தில் விதைக்கப்பட்டாலும் அது ஒரு நாள் வளர்ந்து பலன் கொடுக்கும். அதனால் நீ தினமும் என்ன பேசுகிறாய் என்று சிந்தித்துப் பார். என்னால் முடியாது, என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, எனக்கு எதுவும் நல்லது நடக்காது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ மீண்டும் மீண்டும் பேசும்போது உன் மனதில் அவிசுவாசத்தையும் நம்பிக்கையின்மையும் விதைக்கிறாய். பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் என் பெலன் என்று சொல். பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும் தேவன் எனக்காக வழியை திறப்பார் என்று சொல். நோய் இருந்தாலும் இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமடைந்தேன் என்று விசுவாசத்தோடு சொல்.